இல்லப்பா, அவரை என்னால மறக்க முடியாது. சொன்னா கேளுமா, அவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாமா. நம்ம கௌரவத்தோட பொழைச்சிட்டு இருக்கிறோமா. படிக்கிற வயசுல காதலிச்சு அவனை போய் கட்டிக்கிறேன்னு சொல்றியாமா. அவர் ஊதாரி குடும்பத்துல பிறந்தவமா. அந்த குடும்பமே ஒண்ணுக்காகாத குடும்பம். உன்னை அங்கெல்லாம் வச்சு காப்பாத்த மாட்டாங்கம்மா. கண்டிப்பா நான் போய் அவரை திருத்திருவேன்ப்பா. அப்பா ஊர் முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்தம்மா. நீ படிக்கிற வயசுல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவனோ ஒருத்தன் கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஊருக்கு தெரிஞ்சுன்னா அப்பா குனிஞ்ச தலை நிமிர முடியாதுமா. அப்பா புரிஞ்சுக்கம்மா. வேண்டாமா இப்போதைக்கு கல்யாணம். இது உனக்கு படிக்கிற வயசுமா, நல்லது கெட்டது தெரியாத வயசுமா. அவரை தவிர எதையுமே என்னால நினைக்க முடியலப்பா. ஊர் என்னமோ சொல்லிட்டு போகுது. ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீங்க அவரை தான் என்ன கட்டி வைக்கணும். நீங்க அவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா நான் செத்துருவேன் மருந்து குடிச்சு. எனக்கு ஊரை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அப்பா நான் படிக்கிறேங்கப்பா. எனக்கு இந்த காலேஜில் எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுப்பான்னு கேளு. அந்த காலேஜில் போய் அப்பா கெஞ்சியாவது உனக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுப்பேன். அப்பா நான் படிப்பு முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு எப்படியாவது இந்த வேலையை வாங்கி கொடுப்பான்னு நீ சொன்னீங்கன்னா எந்த அதிகாரி கையை காலை பிடிச்சாது உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருவோமா. என் மகன் நீ என்ன கேட்குற தெரியுமா? அப்பா எனக்கு அவங்க கூட படுக்கலான்னு இருக்கப்பா. எப்படியாவது அவங்க குடும்பத்தில் கையை காலை பிடிச்சாவது அந்த குடும்பத்துல சேர்த்து இப்பவே என்ன படிக்கிற வயசுலயே கொண்டு படுக்க வச்சிருங்கப்பான்னு கேட்கிறேம்மா ஒரு அப்பா கிட்ட. எப்படி பாப்பா தாங்குவேன்? எந்த அம்மா அப்பாவுக்கு புள்ள வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாதுதாம்மா நினைப்பாங்க. ஆனா பெரும்பாலான பிள்ளை வாயிலிருந்து இந்த கருமம் தாம்மா வருது. என் பொண்ணு ஊருக்குள்ள ஒரு அதிகாரியா வரணும், ஒரு கலெக்டரா வந்தா அப்பனுக்கு பெருமை. எவனோ ஒருத்தனை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தலை குமிஞ்சு ஊருக்குள்ள வர்றதாமா பெத்தவங்களுக்கு பெருமை. ஒரு பொண்ணு வீட்டுல பிறக்கிறப்ப யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, அவங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? கடனை வாங்கியாவது ஊருக்காக சாக்லேட் கொடுப்பாமா. அதே பொண்ணு இன்னைக்கு அப்பாவை தலைகுனியும் வைக்கும் போது செத்துறமா. நாங்கெல்லாம் செத்தர். நீங்க பார்த்து கட்டி வைக்கிறீங்களா இல்ல நானே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? முடிவு எதுதானம்மா. கடவுளே, இந்த பொண்ணு பிறந்தப்போ எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டனோ இன்னைக்கு அதே பொண்ணுனால இவ்வளவு மனதிலிருந்து நிறைய வச்சுட்டியே. அப்படி என்னமா பாவப்படுன உனக்கு? இவ்வளவு வேதனை நீ கொடுத்துருக்கு. என்ன அப்படி என்ன பாவப்படுது? ஆமா, எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க? நான் உங்களை கூப்பிடலங்க, நான் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, கூப்பிட்ட மாதிரி கேட்டுது. வீடியோ முழுமையா பார்க்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.